ஸோ நம்ம ஜீப்ரஷில் பண்ண மாடல்ஸை வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு பிளெண்டரில் வந்து ப்ரிவியூவோ இல்லை ரெண்டர் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு இருக்கப்பட்டனா என்ன பண்ணலான்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் ஜி ப்ளகின் போயிட்டு வந்து ஆக்சுவலாக வந்து இதில் எஃபிஎக்ஸ் எக்ஸ்போர்ட் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்து செட்டிங் வேணுமோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட மாடலாவோ இல்லை தனிப்பட்ட மாடலாக வந்து வேணும் இருக்கப்படுறது வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பிளெண்டரில் வந்து இது ஸ்கல்ப் ரிவ்யூ வந்து பார்க்கணுன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் ஷேடிங் டேப் போங்க. ஷேடிங் டேப் போய்ட்டு வந்து மேட் கப் போய்ட்டு உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சூஸ் பண்ணிவிட்டு கலரில் போய்ட்டு ஆட்ரிபியூட்னு வந்து டிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதில் பேசிக்காக வந்து நம்மளோட ஆப்ஜெக்டோட ப்ரிவியூ வந்து காட்டும். பட் இதே வந்து ரெண்டர் பண்ணும்போது வந்து ஆக்சுவலாக அந்த மெட்டீரியல் வந்து ப்ரிவியூ பண்ணாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா வந்து நீங்கள் ஷேடிங் டேப் போய்ட்டு வந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இல்லை சர்ச் பாரில் போய்ட்டு கலர் ஆட்ரிபியூட்னு வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதில் வந்து இன்புட் கலர் ஆட்ரிபியூட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட மெட்டீரியல் ஒரு பேஸ் கலரில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மாடலோட எல்லாரோட மெட்டீரியல்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணினா வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து ரெண்டர் பண்ணும்போது ப்ரிவியூ பண்ணிக்கலாம். அண்ட் பேஸ் கலரை வந்து ப்ராப்பராக ப்ரிவியூ பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரஃப்னஸ் அண்ட் ரேடிக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.